அன்பு கலந்தனிய வணக்கம் நேர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய தினம் 11ஆம் தேதி நவம்பர் மாதம் திங்கட்கிழமை, புதிய வாரம். அதே நேரம் இந்த வாரம் இலங்கைக்கு மிகவும் மகத்தான ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற வாரமாக மாற்றக்கூடிய ஒரு வாரம். காரணம், உலக நாடுகளினுடைய தலைவர்களே இலங்கை வந்திருக்கக்கூடிய ஒரு வாரம், வரக்கூடிய வாரம். உலகத்தினுடைய அனைத்து கண்களும் இலங்கைக்கு சேர்மானம் கொண்ட வாரம். அதை தாண்டி இலங்கை மக்களும் இலங்கையும் உலகத்திற்கு பறைசாற்றுவதற்கான வாரம். எனவே இது கௌரவத்துக்குரிய வாரமாக இன்றைய வாரத்தை நாங்கள் பிரகடனப்படுத்திக் கொண்டு செய்திகளுக்கு செல்கிறோம். அதுவும் மிகவும் கௌரவமாகவும் சில வேளைகளில் மனிதாயமான விழுமியங்களை தாண்டி அவலட்சங்களாகவும் மாறக்கூடியதாக இருக்கும். கலையம் எங்களுக்கு செய்தி அறையில் ஊடாக ஒருவரை அனுப்பி வைத்திருக்கிறது. அவர் எங்களுக்காக இங்கே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். வணக்கம் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். வணக்கம் கஜமுகன். நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களை தெரிவிக்கிறோம். நேரடியாக நாங்கள் செய்தி பத்திரிகைகளுக்கு செல்லாமல் இருக்கின்றேன். அந்த அடிப்படையில் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளை பார்ப்போம். முதலிலே தலைப்பு செய்திகளை பார்ப்பதற்கான நேரம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையில் பிரதான தலைப்பாக வரக்கூடிய செய்தி இது. வரமாட்டார் மன்மோகன் சிங், குர்ஷித் தலைமையிலேயே குழு, ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்ப்பால் டில்லியின் முடிவு தலைகீழாக மாற்றம் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. ஆனால் குருதீஷ் இலங்கை நோக்கி வருவதாக சொல்லப்படுகிறது. பின்னர் பார்ப்போம். நாங்கள் தலைப்புகளை முதலில் பார்ப்போம். இதை தாண்டி இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினகரனுடைய பிரதான தலைப்பாக இப்படி இருக்கிறது தலைப்பு. லட்சியங்களை திடப்படுத்தி இலக்குகளை அடையுங்கள். பொது நலவாய இளைஞர் மாநாட்டில் ஜனாதிபதி, புனர்வாழ்வு பெற்றவர்களுக்காக சமூகம் பல அர்ப்பணிப்புகளை செய்வது அவசியம். மனிதாபிமானம், ஜனநாயகம், பாலியல் சமநிலைக்கு இலங்கையில் முன்னுரிமை. 2014 உலக இளைஞர் மாநாட்டை நடத்துவதற்கு இலங்கை தீர்மானம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பொதுநலவாய இளைஞர் மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது சம்பந்தமான செய்திகளாக இன்றைய தினகரன் செய்திகள் இருக்கின்றன. தினக்குரலினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கக்கூடிய செய்தி இப்படி இருக்கிறது. கோலாகலமாக பொதுநலவாய இளைஞர் மாநாடு ஆரம்பம். பொதுநலவாய தலைவர் பதவிக்காலத்தில் இளைஞர்களுக்கு முழுமையான ஆதரவு. மாநாட்டை அங்குரார்ப்பணம் செய்து ஜனாதிபதி உறுதியளிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்ப்போம். வீரகேசனுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி இருக்கின்றது. சமூகமயமாக்கப்பட்டுள்ள போராளிகளின் மறுவாழ்வுக்கு சகலரும் உதவ வேண்டும். பொதுநலவாய இளைஞர் மாநாட்டை ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி உரை என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இது வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கும். அதேவேளை யாழ் தினக்குரல் இப்படி சொல்கிறது பிரதான தலைப்பிலே. போராட்டத்தை முடக்கும் நோக்கில் மூழ்குடியேற்றம் என்ற நாடகம், சர்வதேசத்தை ஏமாற்றம் செய்யல மக்கள் குற்றச்சாட்டு என்கின்ற செய்தி இங்கே பிரதான தலைப்பாக பிரசுரமாக இருக்கிறது. இவை இலங்கையிலே வெளிவந்திருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகைகள் கொண்டு வரக்கூடிய செய்திகள். அதனைத் தொடர்ந்து சிங்கள பத்திரிகை செய்திகளை பார்ப்போம். ஸ்ரீலங்காவே தருண பிரஜாவட்ட சிதுவு பலபத்மஹானிய தசக துணக்க ත්‍රස්තවාදයයි ජනපති பொதுரத மடுலு தருண சம்மேளனයේ சாராம்பிக உலலேதி கியாய் என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. இலங்கையில் இளைஞர்களுக்கு கிடைத்த முகம் கொடுத்து இலங்கை இளைஞர்கள் முகம் கொடுத்து மிகவும் கடுமையான காலப்பகுதி அந்த 30 வருட யுத்த காலப்பகுதி என்கின்ற பயங்கரவாத காலப்பகுதி என்கின்ற செய்தி தினமின பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கிறது. இதுவும் இளைஞர் மாநாட்டை ஆரம்பித்து வைத்து செய்த உரையாக இருக்கின்றது. ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளிலும் இந்த யுத்தம் தொடர்பாக கொஞ்சம் டச் பண்ணிட்டு போவாங்க. එදා LTTට බලෙන් බදවාගත් තරුණයන් අද කැමැත්තෙන් අප වෙන එනවා அன்று கட்டாயமாக்கு இழுத்து சென்றப்பட்ட முன்னாள் புலி போராளிகள் இப்போது அரசுடன் விரும்பி இணைகின்றார்கள் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி. LTT பழைய போராளிகள், ஆதி வாசிகளினுடைய இளைஞர்கள், அதே நேரத்தில் அங்கவீனமுற்ற பிரதிநிதிகள் என்று எல்லோரும் இந்த இளைஞர் குழாமிலே இணைக்கப்பட்டுள்ளார்கள் என்கின்ற செய்தி இந்த மாநாட்டிற்காக என்கின்ற செய்தி தினமின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக பிரசுரமாக இருக்கிறது. மன்மோகன் சிங் චෝගම් වලට නැහැ. ஸ்ரீலங்கா ஜனபதிட்ட கெட்டி லிபியக்கின் தனும்தே என்கின்ற செய்தி அத பத்திரிகையினுடைய செய்தியாக இருக்கிறது. இந்த சோகத்தில் மன்மோகன் சிங் இல்லை. ஒரு கடிதத்தினூடாக இது பற்றி தெரியப்படுத்தியிருக்கின்றார் மன்மோகன் சிங் இலங்கை ஜனாதிபதிக்கு என்ற செய்தியாக இந்த தலைப்பு பிரசுரமாக இருக்கிறது. திவையின பத்திரிகையினுடைய செய்தி பிட்டரட்ட மந்திரி வரியன் கொலம்பேதி அத்தடங்குவட்ட என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. TNA காரியாலய ரகசாகச்சா பவத்து இப்படியும் பிரசுரமாக இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய காரியாலயத்தில் ரகசிய கலந்துரையாடலில் ஈடுபட்ட வெளிநாட்டு மந்திரி
அமைச்சர்கள் நினைக்கிறேன். அதாவது ஆஸ்திரேலியாவினுடைய செனட் சபை உறுப்பினரும் நியூசிலாந்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருவரும் தான் கலந்து கொண்டார்கள். தொடர்பாக நாங்கள் விரிவாக பின்னர் ஆராயலாம். அதைத் தொடர்ந்து லக்பிம பத்திரினுடைய செய்தி சமுழு தினவல சாம நிவசகம ஜாதிக கொடி ஒசவන්න மகா நாகிம்வரு ரட்டவசியன்ட ரசவட்டி எங்கேயும் இல்லை என்று. இந்த மாநாடு நடைபெறும் காலகட்டத்திலே எல்லா இளைஞர்களும் தங்கள் வீட்டில் தேசிய கொடியை பறக்க விடுங்கள் என்று தேரர்கள் மகாநாயக தேரர்கள் கூறிய செய்தியாக இந்த லக்ஷ்மி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு பிரசுரமாக இருக்கிறது. லங்கா தீப செய்தி இப்படி இருக்கிறது. கடு தேசிய ஹத்தலியாக் கினிசி அனு பஹாக் அம்புல்தெனியே நிவசக ரம்போ பிஹி ஹட்டக் வாயு ரைஃபல் தாசாயாக் செல்லம் பிஸ்தோல பனஸ் ஹயாக் அல்லை என்கின்ற செய்தியாக இருக்கிறது. இது அம்புல்தனிய பகுதியிலே நுகைகொடையிலே 240 வாள் 95 கத்தி, அந்த ரம்போ கத்தி என்று சொல்லப்படுகின்ற சின்ன பிள்ளை விளையாடுவாங்க 60 வாயு ரைஃபல் என்று சொல்லப்படுகின்ற வலி ரைஃபல், அந்த வாயு ரைஃபல் தான் தமிழையும் 16, அதே நேரத்தில் விளையாட்டு பிஸ்தோல்கள் 56 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மௌபிம பத்ரியினுடைய செய்தியும் அப்படித்தான். தருண சமுலுவன் சொகம் அரம்பே, அதாவது இளைஞர் மாநாட்டுடன் பொதுநலவாய் அரச மாநாடுகளுடைய ஆரம்பம் இடம்பெற்றிருக்கிறது என்று. மிருகான நிவசக ஆயுத கபதாவாக் கடு தேசிய 42 கினிசி அனுப்பாகை துவக்கு எக்குஹை 11 துவக்குகள் 95 சிறிய கத்திகள் 242 வாள்கள் ஆயுத கிடங்கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டது என்றுதான் மீரிஹானியில ஆயுத கிடங்கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லித்தான் மௌபி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ரிவிர பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தி ஸ்ரீலங்காவட்டேரவு மதவாத பிரச்சாரයට පැමිණි විදේශ நியோஜித வரியான் தெதனா பிட்டு வஹல் கரை என்கின்ற செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிற இலங்கைக்கு எதிராக தமது பிரச்சாரங்களை முன்னெடுக்க வந்த வெளிநாட்டு பிரதிநிதிகள் என்கிற செய்தியாக இது பிரசுரமாக இருக்கிறது. இவை சிங்கள பத்திரிகைகள் சுமந்து வந்த செய்திகள். ஜெஃப்ரி, இப்ப நீங்கள் செய்திகள், அதாவது தலைப்புச் செய்திகள் எப்படியெல்லாம் பேசப்படுகின்றது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நிறைவாக பார்ப்போம் ஆங்கில பத்திரிகைகள் என்ன சொல்ல வருகிறது என்று. கிரீன் பார்ட்டிஸ் வயலேட்டட் விசா லோஸ் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. arrived in Sri Lanka on tourist visas armed for news conference in Colombo. aimed for news conference in Colombo. அதே நேரத்தில் went on fact finding mission to north என்கிற செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. கிரீன் பார்ட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற பச்சை கட்சிகள், அதாவது இலங்கையினுடைய குடிவரவு குடியகல்வு சட்டங்களை மீறி இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியாக இது பிரசுரமாக இருக்கிறது. உல்லாச பயணத்துக்கான விசாக்களை பெற்றுத்தான் இலங்கை, சுற்றுலா விசாக்களை பெற்றுத்தான் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய இலக்கு இலங்கையில் இடம்பெறும் அந்த கலந்துரையாடல்கள், கான்ஃபரன்ஸ் மாநாடுகளில் பங்கு பெறுவது. அதே நேரத்தில் தகவல்களை சேகரிக்கிறதாக வடக்கிற்கு சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. வெளிநாட்டு பிரதிநிதி ஒருவர் பார்த்தீர்களா, இலங்கையினுடைய கண்டிய நடனத்தை பைட்டு தமக்குள்ளே போட்டு ஆடி பழகி கொண்டிருக்கும் ஒரு காட்சியும் சுவாரஸ்யமாக பதியப்படுகிறது. இதுதான் இலங்கை கலை உலகத்துக்கு செல்வதற்கான ஒரு அடையாளம் என்று நினைக்கின்றோம். அடுத்து சிலோன் டுடே பத்திரிகையினுடைய செய்தி. கிரீன் பார்ட்டி எம்பிஸ் briefly denied and released, detained and released என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கவர்மெண்ட் on damage control mission denies MPs were deported என்கின்ற செய்தியாக இருக்கிறது. கிரீன் பார்ட்டி MPs briefly detained and released, அதாவது ஏற்கனவே தகவல்களை கொடுத்து நீங்கள் செய்த விடயங்கள் எவ்வளவு தவறானது என்பதை கொடுத்து பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மீண்டும் தமது நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கவர்மெண்ட் டேமேஜ் கண்ட்ரோல் மிஷன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற டிபோர்ட்டட் என்பதனால் சில வேளைகளில் தமது நாடுகளுக்கு விடுவிக்கப்படக்கூடும் என்று சொல்லப்படுகின்றது. சிலோன் டுடே பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இருக்கின்றது. அடுத்து டெய்லி நியூஸ் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு. பிரசிடென்ட் டெல்ஸ் காமன்வெல்த் யூத் ஃபோரம் டெரர் ரோப்ட் அவர் யூத் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. நாங்கள் பார்த்த தினமின பத்திரிகையுடைய தலைப்பு, அது டெய்லி நியூஸ் பத்திரிகை, லேக் ஹவுஸ் பத்திரிகை அதே சொல்லுகின்றது. அதாவது பயங்கரவாதம் நமது இளைஞர்களை கொள்ளை கொண்டு விட்டது என்கின்ற செய்தியாக இந்த ஜனாதிபதி அவர்களுடைய இளைஞர் மாநாட்டு ஆரம்ப நிகழ்வினான உரையாடலை மையப்படுத்தியதாக இந்த செய்தி இருக்கின்றது. அடுத்து தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கின்றது. மன்மோகன் வில் ஸ்கிப் சோகம் ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸ்பெக்டட் டுடே என்கின்ற செய்தியாக இருக்குது. இன்று ஒரு உத்தியோகபூர்வ ஒரு
ஒரு அறிவிப்பு ஒன்று இடம்பெறக்கூடும். மன்மோகன் சிங் இலங்கைக்கு வருவதை தவிர்த்து விட்டார் என்கிற செய்தியாக இருக்கிறது. பிட் டு பிரீஃப் மீடியா, ஒசிஸ் நியூசிலாந்து பொலிட்டீஷியன் டிபோர்ட்டட் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. சுமந்திரன் அக்யூசஸ் கவர்மெண்ட் ஆஃப் பீயிங் பரனோயிட் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இலங்கை அரசுக்கு ஒரு எதிர்ப்பு செய்தி ஒன்றையும் சுமந்திரன் அனுப்பி அவர்கள் விட்டிருப்பதாகவும் இது தவறானது என்று. அதே நேரத்தில் ஆஸ்திரேலிய நியூசிலாந்து அரசியல்வாதிகள் டிபோர்ட்டட் என்றுதான் இருக்கின்றதாக மீண்டும் அனுப்புவதற்கு முயற்சிப்பதான செய்தி ஒன்றுதான் தி ஐலண்ட் பத்திரிகையில் இருக்கின்றது. இவை இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள். முற்றுமுழுதாக பார்த்தால் இன்றைய தினம் 5 விடயங்கள் அதிகமாக பேசப்பட்டிருக்கின்றன. முதலாவது விடயம் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டமை. அதுல இளைஞர் மாநாட்டில் ஜனாதிபதியினுடைய உரை நாங்கள் நேரடியாக நேற்றைய தினம் தந்திருந்தோம். நிச்சயமாக. இரண்டாவது விடயம் மீரிஹானையிலே ஆயுத கிடங்கு ஒன்றை கண்டுபிடித்த செய்தி. இது இந்த காலகட்டத்திலே இது எதுக்காக இது கிடங்கு என்று கேள்வி இருக்கிறது தானே. நிச்சயமா. ஆகவே இது ஒரு நான் நினைக்கின்றேன் இந்த இந்த என்ன சொல்லுவாங்க அண்டர்வேர்ல்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, பாதாள உலகத்தைக்கான ஒரு கிடங்கா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா இலங்கையில் இப்போ அதிகமாக இருக்காது. பொதுநலவாய மாநாடு இருக்கிறது. மன்மோகன் சிங்கினுடைய இலங்கை வருகை ரத்து. அது தவிர நியூசிலாந்து ஆஸ்திரேலிய அரசியல்வாதிகளினுடைய இலங்கை கைது பின்னர் விடுவிக்கப்பட்ட செய்தியாக இருக்கின்றது. இவை இன்றைய தினம் மிக முக்கியமான 4 செய்திகள். இதை தவிர்த்து இன்னும் ஒரு செய்தி பேசப்படுகின்றது. அதாவது வடக்கு பத்திரிகையிலே வலிகாமம் வடக்கு நிலம் சூறையாடப்படுகிற விடயம். இவைதான் இன்று அதிகமாக இருக்கின்றது. 5ஐயும் நாங்கள் ஒரு அலசு ஆராய்ந்துமாக இருந்தால் இந்த இளைஞர் மாநாடு எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? அதாவது பொதுநலவாய அரசு தலைவர்கள் உச்சி மாநாட்டிற்கு முன்னோடியாக தான் கஜமோகன் இளைஞர் மாநாடு, அதே போல பொதுமக்கள் மாநாடு, வர்த்தக மாநாடு மற்றும் பல ஒன்று கூடல்கள் இடம்பெறுகின்றன. இந்த அனைத்து விடயங்களிலும் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் வெளிவிவகார அமைச்சர்கள் மாநாட்டில் இது தொடர்பாக ஆராய்ந்து வெளிவிவகார அமைச்சர்களால் உச்சி மாநாட்டின் போது, அதாவது அனைவராலும் எதிர்பார்க்கப்படும் அரசு தலைவர்களுடைய உச்சி மாநாட்டில் அந்த அறிக்கை கையளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது தொடர்பான விடயங்கள் ஆராயப்படும். எனவே நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் தனியார் ஊடகம் என்ற வகையில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சோகம் அல்லது பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு நடைபெறுவதற்கு முன்னோடியாகவே ஒரு மாதத்திற்கு முன்னரே இலங்கையினுடைய பொறுப்புள்ள ஊடகம் என்ற வகையிலே நாங்கள் ஒரு பாடலை வெளியிட்டிருந்தோம். அதே போல பேரணி ஒன்றை நடத்தியிருந்தோம். மிக வெற்றிகரமான முறையிலே பருத்தித்துறையில் ஆரம்பித்து தேவேந்திர முனையூடாக சென்று பின்னர் காலிமுகத்திடலுக்கு வந்து பொதுநலவாய இசை நிகழ்ச்சியோடு அது பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியில். எனவே உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். அதாவது முதலாவது பாடலை ஒளிபரப்பிய போது நீங்கள் தான் இருந்தீர்கள் நான் நினைக்கிறேன். எனவே அந்த பாடல் தற்போது அனைவருடைய மனதையும் ஒரு கவர்ந்த ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது கஜமோகன். குறிப்பாக எனவே MTV MBC ஊடக வலையமைப்பு இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். ஒரு தனியார் ஊடகமாக இருந்து பொறுப்பு வாய்ந்த விடயங்களை செய்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் நான் நினைக்கிறேன் நேரடியான ஒளிபரப்பை அனைத்து தனியார் ஊடகங்களையும் மிஞ்சிய வகையில் பொதுநலவாய இளைஞர் மாநாடு, அதே போல பொதுமக்கள் மாநாடை நேரடியாக அனைத்து நிகழ்ச்சிகளையும் நிறுத்தி நாங்கள் நேரடியாக முழுமையான